Hi, good morning friends. I am Sendil New Star. Today பாருங்க குக்கிங் தான். என்ன plain சாம்பார், 2 எக் போட்டிருந்தேன், ஒரு கிளாஸ் ஊற்றி குடிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் ரெடி ஆயிடுச்சு சாம்பார். இதில் வெஜிடபிள் எதுவும் போடல, plain சாம்பார் தான். ஒரு கிரீன் சில்லி மட்டும் போட்டேன், பருப்பு, வெங்காயம், தக்காளி, பூண்டு ப்ளஸ் ஜீரா போட்டேன், நல்லா வேக வச்சு அதை தாளித்து விட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல டேஸ்ட் கிடைக்குது. அதை ஒரு கிளாஸ் ஊற்றி குடித்த உடனே அப்படியே பயங்கர ஃப்ரீ ஆகிடுச்சு மைண்டு. இது பாருங்கள், சாப்பாடு வெந்துக்கிட்டு இருக்கா, பாசுமதி ரைஸு. ஏன்னா சாம்பார் இந்த மாதிரி சிம்பிளாக வைக்கும்போது பார்த்தா நல்ல டேஸ்ட்டு கிடைக்கிது. இதை குடித்தவன் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கிளாஸ் ஊற்றி குடித்த உடனே மைண்டெல்லாம் ஃப்ரீ ஆகிடுச்சு. ஒரு பெப்பர் போட்டு ஒரு பாயிலிங் எக்கு சாப்பிட்டு ஒரு கிளாஸ் அந்த சாம்பாரை குடித்த மாதிரிங்க, அப்பாப்பா வேறு லெவல் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கும் டேஸ்ட்டு கிடைக்கும். நீங்களும் குழம்பெல்லாம் ஊற்றி குடிச்சு பாருங்களாம் வீட்டில் செய்யும்போது. நான்லாம் எப்பயுமே குழம்பு குடிக்க தான் செய்வேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு எந்த குழம்பா இருந்தாலும் ஊற்றி குடிப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். அஞ்சே நிமிஷம் தான் அந்த சாம்பார் ரெடி பண்ணுறதுக்கு. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வெந்துடுச்சு பருப்பு. சாதம் இன்னும் 2-3 மினிட்ஸில் வெந்துடும். அதுக்கப்புறம் சூடாக போட்டு ஒரு அடி அடிக்க வேண்டியதுதான். சாம்பார் சாப்பிட்டு 2 வீக்ஸ் ஆயிடுச்சு. பாருங்க, சாம்பார் தெரியுதா? கொஞ்சமாக தான் வச்சேன், ஒரே டைம் சாப்பிட்ற மாதிரி. அதே ஊற்றி குடிச்சிட்டேன். ஏன்னா சாம்பார்லாம் 2 டைமில் சாப்பிட முடியாது, ஒரே டைம் தான். ஏன்னா இது பிளெயின் சாம்பார் இல்லை. ஃப்ரெண்ட்ஸ், இதை சமைக்கிறதுக்கு ஒரு வேலையாக இது 10 நிமிஷம் 20 நிமிஷம் ஒரு டைம் ஒதுக்க வேண்டியதான். ஃபாஸ்ட்டாக வேலையை முடிச்சுட்டு நிம்மதியாக சாப்பிட்டு டியூட்டிக்கு போக வேண்டியதான். ஹோட்டலில் சாப்பிட்டா தேவையில்லாமல் ஹெல்த் ப்ராப்ளம் ஆகுது. இந்த முருங்கைக்கீரை கிடைக்கணும், யாராவது ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி தான் முருங்கைக்கீரை எங்கேயா சுற்றி பார்க்கணும். யார் வீட்டில் ஒரு 10 வீடு தள்ளி ஒரு முருங்கை மரம் இருந்தது. அது இந்தியன்ஸ்னு நினைக்கிறேன். இந்தியன்ஸ் அவனா மகாராஷ்டிராவா வேறு கண்ட்ரியே தெரியல. ஆனால் ஒரு முருங்கை மரம் இருந்தது அவங்க வீட்டில். அதில் தான் முன்ன கூட உடச்சிட்டு வந்து வச்சு நல்லா சாப்பிட்டோம் ஒரு 10 டேஸு. அதேமாதிரி இன்றைக்கி போகணும். ஏன்னா மார்க்கெட்டில் முருங்கைக்கீரை கிடைக்காது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே இருக்கிற ஸ்டோர்லலாம் கிடைக்காது. இந்த தண்டு கீரை தான் சின்ன சின்னதாக இருக்குமே சிகப்பு கலரில், அதுதான் கிடைக்கும். சாதம் நல்லா வெந்த பிறகு வடிச்சிட்டு சூடாக ஒரு காட்ட வேண்டியதும். என்ன தான் சூடாக சாப்பிட்ற டேஸ்ட்டு வராது ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்துலேயுமே சூடாக சாப்பிட்டா நல்லாயிருக்கும் சாப்பாடுலாம். ஆறி வச்சு சாப்பிட்டா அது ஒரு டேஸ்ட்டு தான், நல்லா இருக்க மாட்டேங்குது. ஆறின சாப்பாடு லெமன் சாதம், புளி சாதம் நல்லாயிருக்கும். அதை விட்டாக்கா தேங்காய் சாதம் நல்லாயிருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சாம்பார் தான் சாப்பாடு சாப்பிட்றேன், பிளெயின் சாம்பார். இதில் எந்த ஒரு வெஜிடபிளும் இல்லை. க்ரீன் சில்லி ஒரு 2 போட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இது பிக் சைஸ் தான், ஒரே சில்லி தான் அது. பாருங்கள், என்ன சூடாக சாதத்தை போட்டு சாம்பார் அடித்தா வேறு லெவல். சால்ட்டு கொஞ்சம் கம்மியாக தான் சாப்பிட்றேன், நல்லாயிருக்கு. இப்போ சாப்பிட்டு ஃப்ரீயாக டியூட்டியில் போய் ஜாலியாக தூங்கலாம். ஏன்னா இந்த சூடாக சாப்பிட்ற அந்த பிளெயின் சாம்பாருக்கு ஒரு தனி மவுசு. இதை நம்ம ஊரில் கிள்ளி போட சாம்பார் சொல்லுவாங்க, ஒரு ஊரில் ஒன்று சொல்லுவாங்க.
இன்னும் காஞ்ச மிளகா போட்டால் டேஸ்ட்டு கிடைக்கும். அது இல்லை, தீர்ந்துடுச்சு. அதனால் பச்சை மிளகா எது இருக்குதோ அதை வச்சு தான் சமைக்கணும். நல்ல டேஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். மதியானம் தூங்கும்போது இன்றைக்கி வந்து நைட்டு வந்து இந்த மாதிரி இந்த ப்ளைன் சாம்பார் சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டேன். அதையவே செஞ்சு சாப்பிட்டேன் பாருங்க. எப்பயுமே நான் தூங்கும்போது என்ன சாப்பிட்ணுன்னு நினைக்கிறேனோ அதான் செய்வேன். கொஞ்சம் சாதம் தான் இது. ஒரு 2 கரண்டி சாப்பாடு சாம்பார் நிறைய ஊற்றுவோம், அதிகமாக தெரியுது. தக்காளி அப்படியே சாப்பிட வேண்டியது, ஏன்னா தோலை எடுத்துகிட்டு தான் போட்டிருக்கேன் தக்காளியை. இந்த பச்சை மிளகா பச்சை மிளகாய் இது காரம் அதிகமாக இருக்காது, இருந்தாலும் சாப்பிட்டு பார்ப்போம். காரம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். காரம் இருக்காதுன்னு பார்த்தா, ஆனால் காரம் இருக்குது. கிரீன் சில்லி காரமே இருக்காதுன்னு நினச்சேன் ஃப்ரெண்ட்ஸ் நான். ஆனால் காரம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மென்று பார்த்தேன் இப்போ. அப்பா, ஒரு காலத்தில் வீட்டில் இருக்கும்போது இந்தியாவிலலாம் பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் விரும்பி சாப்பிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மீன் குழம்பு, ட்ரை ஃபிஷ் குழம்பு இதெல்லாம் போட்டாங்கன்னா அந்த பச்சை மிளகாலாம் எடுத்து சாப்பிட்ருவோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தெரியாதுல்ல, இப்போ தான் அது வந்து காரம்னு இப்போ தான் தெரியுது. அப்போ அவ்வளோ தெரியல. சூடாகிற கஞ்சிக்கு பச்சை மிளகாய் யூஸ் பண்ணோம். பழைய கஞ்சி கூட பச்சை மிளகா சாப்பிடுவோம். இந்த சூடாகிற கஞ்சி பச்சை மிளகா பச்சையாகவே கொல்லியில் மிளகா போடுவோமா, அந்த மிளகாய் பிஞ்சு மிளகாய் பறித்து அதில் கத்திரிக்காய் பிஞ்சு வச்சு மென்று முழுங்கிடுவேன். பாருங்கள், வாயில் வச்சு சாப்பாடு தவிரிச்சு மேலே கொட்டிடுச்சு லைட்டாக. இதான் ஸ்பூனுன்றதே முட்டாள்தனம் தான். கையில் சாப்பிடுவோம், வேறு லெவல் வராது. பேசிக்கினே வாயில் வைக்கிறதுக்கு பதில் சட்டையில் வச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பாட்டை. சூடாக இருக்கு. கவிச்சி முட்டை சாப்பிட்டேன், 2 போட்டேன், 1 சாப்பிட்டேன், 1 வச்சுக்கிறேன். கையால் சாப்பிட்டா கொஞ்சம் சாப்பிட்ட உடனே வயிறு நம்பிடும். ஸ்பூனால் சாப்பிட்டா எவ்வளோ சாப்பிட்டா வயிறு ரொம்ப தெரியாது. இதுதான் கைக்கும் ஸ்பூனுக்கும் உள்ள வித்தியாசம். அப்பா, நம்மளே சமைச்சு நம்மளே சாப்பிட்றதுக்கு
இந்த பச்சை மிளகாய் பாருங்கள், இதையும் மென்று பார்க்குறேன் எப்படி தான் ஊற்றணும். ஸ்பைசி அதிகமாக இருக்குது. அந்த நார்மல் பச்சை மிளகாயில் எந்த அளவுக்கு காரம் இருக்குதோ அதே அளவு தான் இதுலேயும் காரம் தெரியுது. இந்த பிளெயின் சாம்பாருக்கு முட்டை வறுத்துருந்தாலும் நல்லாயிருக்கும், இல்லைனா வந்து கருவாடு வறுத்துருந்தாலும் நல்லாயிருக்கும். ஃபிஷ்ஷு இன்றைக்கி வேணாம், நாளைக்கு சாப்பிட்டுக்கலாம். வெறுத்து போச்சு அதிகமாக மீன் சாப்பிட்டு. கொஞ்சமாக தான் சாப்பிடுவேன், பட் இருந்தாலும் மூஞ்சால் அடிச்ச மாதிரி இருக்குது. அன்றைக்கி 2 கிலோ மீனை ஒண்டியாக சாப்பிட்டோம்ல, அதுதான் 1 வீக்குக்கு மீனே தொடாமல் இருக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் செந்தில் நியூஸ் ஸ்டாரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், நெக்ஸ்ட் வீடியோ டுமாரோ.